நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு அக்னி சிறகை கொடுத்து பருந்தாக பறக்க விட்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் என்று அவர் சொல்லும்போது நிஜமாவே நெகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா அந்த பொருளாதார சிக்கல் என்னங்கிறது சுப்பிரமணிய பாரதிக்கு தெரியும். அவங்க அப்பாவுக்கு சம்பளம் வெறுமே 6000 ரூபாயோ 7000 ரூபாயோ தான். அதை வைத்து ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது IAS கனவு என்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு சுற்றிலும் இருக்கக்கூடிய உறவினர்கள் கேலி பேசி இருக்கிறார்கள். உன் பிள்ளையெல்லாம் IAS ஆயிடுவானா, பேசாம ஏதாவது ஒரு வேலை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா சரஸ்வதி என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க, 2 வருஷம் என் புள்ள படித்து முடிக்கிற வரைக்கும் யாரோடையும் நான் தொடர்பில் இருக்க மாட்டேன். நீங்கள் பேசுகின்ற வார்த்தையால் என்னுடைய மகன் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது என்பதற்காக 2 ஆண்டுகள் எல்லோரும் நாம் அதிகமாக பயன்படுத்தி அடிமையாக இருக்கோம்ல, அந்த ஸ்மார்ட் ஃபோன் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பிளாக் செய்து வைத்திருக்கிறார் என்று தெரிய வரும்போது எப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன்னுடைய மகன் மூலமாக சரஸ்வதி நிகழ்த்தி காட்டியிருக்கிறார், மாரியப்பன் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்ங்கிறது புரிய வருது. இதுல கூடுதல் சந்தோஷம் என்னன்னா, சரஸ்வதி சொல்றாங்க, திடீர்னு ஒரு நாள் தகவல் வருது, கலைஞர் ஐயா 8வது வரைக்கும் படிச்சா திருமண நிதியுதவி கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அதுக்காக என்னை கொண்டு போய் மறுநாள் 6வது வகுப்புல சேர்த்தாங்க. அப்படித்தான் நான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். எனவே நான் படித்ததுக்கு காரணம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா. இப்போது என்னுடைய மகன் IAS ஆகியிருப்பதற்கு காரணம் நம்முடைய முதல்வர் ஐயா என்று சொல்லிட்டு அந்த சரஸ்வதி சொல்கிறாங்க, நான் முதல்வர் ஐயாவை சந்தித்து அவர் காலில் விழுந்து கும்பிடணும்னு நினச்சேன், அவர் தான் என்னோட தெய்வம்னு நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு கண்களில் பணிக்க கண்ணீர் பணிக்க அவர் பேசும்போது தமிழ்நாட்டின் முதல்வராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற மாயா ஜாலம் நம்முடைய இளைஞர்கள் IAS ஆகியிருப்பது நான் முதல்வன் திட்டத்தின் வெற்றி என்பதை நிச்சயமாக சொல்லலாம்.